நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான இந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போய் சகலவற்றையும் இழந்தவனாக அவன் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உத்வேகத்தையும் தருகிறதான ஒரு உன்னதமான வார்த்தையாய் காணப்படுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பார்க்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாட்களை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறதான துன்பங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் வறுமைகளும் ஏன் பலவிதமான வியாதிகள் எதுவாக காணப்பட்டாலும் இவை அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை இந்த வார்த்தையானது நம் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த காரியங்கள்லாம் காணப்படுகிறதான பொழுது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. இவைகளிலிருந்து சூழ்நிலைகள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றும். தீமைக்கோ அல்லது தற்பொழுது உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறதான கஷ்டத்தின் இந்த காலத்திற்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இதுல தேவனுடைய திட்டம் என்னவெனில், மனிதர்களாகிய நமக்கு ஒரு காரியத்தின் ஆரம்பம் மாத்திரம்தான் தெரிந்திருக்கிறது. ஆனால் தேவன் அதனுடைய முடிவை நன்றாக அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கண்ணீரின் பாதையானது ஒரு அழகான, ஒரு சந்தோஷம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு எல்லையை நோக்கி ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழிநடத்தி செல்கிறது என்பதை காலை பொழுதில் நீங்கள் மறந்து போய்விட வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மீது வைக்கிறதான நம்பிக்கையோ அல்லது தற்காலிகமாக ஏதாவது ஒரு காரியத்தின் மீது நாம் வைக்கிறதான நம்பிக்கையோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தில் கொண்டு போய் முடியலாம். ஆனால் நீதியின் மீதும் கர்த்தரின் மீது நாம் வைக்கப்படுகிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. எப்படி என்று சொன்னால், நம் தெய்வ சமூகத்திலே காத்திருப்பதனுடைய பலன் என்னவென்றால், நீதியான வழியிலே நாம் ஒவ்வொரு நாட்கள் நடந்து நன்மைக்காக தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறதான பொழுது அதனுடைய பலனை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அறுவடை செய்ய முடியும். இந்த பாதையில ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில ஏமாற்றம் உண்டாகாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு வேதனையோ துக்கமோ இப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து செல்கிறதான பொழுது இவைகள் அநேக ஆண்டுகளாக அநேக நாட்களாக காணப்படலாம். உங்களுடைய நேர்மையான அந்த உழைப்பிற்கும் நேர்மையான வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரியதான ஒரு நல்ல பலனை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையானது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், இப்படிப்பட்டதான முடிவை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருப்பது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. தற்காலிகமாக தீமையை வெல்வது போலவோ, தீமையானது நம்முடைய வாழ்க்கையிலே அது வெற்றி பெறுவது போலவோ அல்லது நம்முடைய வாழ்க்கை நாம் பின்னடைவை சந்திப்பது போலவோ தோன்றினாலும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் எப்பொழுது தெய்வ சமூகத்திலே பொறுமையாய் அமர்ந்திருக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் அகற்றிவிட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு என்று வேதவசனம் கூறுகிறபடினாலே எதிர்காலத்தை குறித்துதான ஒரு பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால தைரியத்தோடு வாழ தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு முந்தின வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது தீய வழியில் செழிப்பவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பொறாமைப்படாமல் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதுன பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷம், இந்த வாழ்க்கையினுடைய அந்த முடிவு மிகவும் ஆசீர்வாதமாக மிகவும் மகிமையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மிகவும் சுருக்கமாக நாம் பார்ப்போமானால்,
நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் ஒரு நாளும் நிரந்தரமானவ அல்ல. அவற்றிற்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. நாம் கொண்டிருக்கிறதான, நாம் எதிர்பார்த்திருக்கிறதான ஒரு சந்தோஷம் நிறைந்த, ஒரு நம்பிக்கை நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஒரு பெரியதான ஒரு வாக்குத்தத்தை இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை முருக பற்றி கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவை தருவார். நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார், அதிசயங்களை நடப்பிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, விடுதலையை கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேசுனீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வார்த்தைப்படி நம்முடைய திரு சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையின் தேவன் நன்மையான காரியங்களை செய்வீராக. நீர் விடுதலை செய்வீராக. நீ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தகப்பனே, ஒரு நம்பிக்கை வீண் போகாதவர் தகப்பன் அவருடைய வாழ்க்கையில் மகிமான காரியங்களை செய்ய போகிறோம். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென், ஆமென். இப்பொழுதே தோன்றும் என்றாரே, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.